தோப்புக்கரணம் தினமும் 10 நிமிடம் போட்டால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி நாம் இன்று பார்க்க போகின்றோம். கோவிலுக்கு போகும் பக்தர்கள் எல்லாம் திருக்கோவிலில் முதலில் உள்ள விநாயகர் சன்னதி முன் தோப்புக்கரணம் போட்டு தலையில் குத்திக் கொள்வர். அதன் பின் மற்ற தேவ சன்னதிகளுக்கு செல்வர். எதற்காக தோப்புக்கரணம் போடும் என்று நாம் இன்று பார்ப்போம். பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் சிலரும் கோவில் இறைவன் முன் செய்கின்றனர். அவர்களின் பிள்ளைகளும் பள்ளிகள் செய்கின்றனர். ஏன் பிள்ளைகள் வீட்டுப்படம் எழுதவில்லை என்றால் ஆசிரியர் தோப்புக்கரணம் போட சொல்கிறார். பெற்றோர் ஏன் கோவிலில் தோப்புக்கரணம் போடுகின்றனர்? ஒருவேளை அவர்கள் எல்லாம் வாழ்க்கை படத்தை ஒழுங்காக செய்ததால் கோவில் தோப்புக்கரணம் போட சாமி சொல்லியிருப்பாரோ? அப்படியெல்லாம் கோவில் தோப்புக்கரணம் போட சொன்னது நம் முன்னோர்கள்லாம். ஆம், அவர்களை வழி வழியாக இது போன்ற நிறைய விஷயங்களை நமக்கு வாழ்க்கை நிகழ்ச்சிகளாக வகுத்து இருக்கின்றனர். கோவில்களில் போடப்படும் தோப்புக்கரணம் என்பது நம் முன்னோர்களின் உடல் அறிவியல். ஆமாம், இன்னும் நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டாத எத்தனையோ விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கோவில்களில் நாம் செய்யும் நடைமுறைகளை மாற்றி வைத்திருக்கின்றனர் நம் மூதாதையர். தோப்புக்கரணம் என்ற ஒற்றை பயிற்சியே அவ்வகை உடற்பயிற்சியாகும். முன்னோக்கியாக விளங்குகிறது. மேலும் உடற்பயிற்சி செய்யாவிடனும் அல்லது தெரியாவிட்டினும் நீங்கள் தினமும் தோப்புக்கரணம் போட்டு வந்தால் போதும். பள்ளிகள் ஆசிரியர்கள் பாடங்களை ஒழுங்காக புரிந்து கொள்ளாத மாணவர்களை எப்படி தோப்புக்கரணம் போட சொல்கிறார்களோ என்று தெரியுமா? இடது கையை மடக்கி இடது கை பெருவிரலால் வலது காதை மடலின் நுனியை பிடித்து கொண்டு வலது கையை மடக்கி வலது கை பெருவிரலால் இடது காதை மடலின் நுனியை பிடித்து கொண்டு இரு கால்களிலே மடக்கி முதுகை வளைக்காமல் நேராக உட்காரும் நிலையில் இந்த தோப்புக்கரணம் போட வேண்டும். இதனால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்ப்போம். இந்த செய்முறைகளில் மாணவர்கள் உடலில் உண்டாகும் மாற்றங்களை என்ன தெரியுமா? மந்தமான மனநிலையில் உள்ள மாணவர்கள் மூளை செயல்திறன் அவர்களது காது நுனிகளில் தொழுதல் மூலமாக பயிற்சிகளினால் மூளை நினைவு செல்களின் வளர்ச்சி தூண்டப்பட்டு நினைவாற்றல் சக்தி ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. நினைவு சக்தி அதிகரிக்கும். தொடர்ச்சியாக செய்ய செய்ய மூளை சுறுசுறுப்படைகிறது. விழிப்படைந்த நினைவு செல்கள் ஆற்றலால் மாணவர்களின் நினைவாற்றல் மேலோங்கி அவர்கள் பாடங்களில் சிறப்பான விகிதத்தில் தேர்ச்சி ஆகின்றனர். மேலும் செயல்திறன் மிக்க மூளையின் ஆற்றல் மூலம் மாணவர்களின் தேவையற்ற எண்ணங்களை நீங்கிவிடும். புதிய ஆற்றல் பிறக்கும். தோப்புக்கரணம் பெரியவர்களுக்கு என்ன நன்மைகள் செய்யும் என்றால், தினமும் அதிகபட்சம் 5 நிமிட நேரம் தோப்புக்கரணம் செய்து வந்தால் மூளைக்கு இரத்த ஓட்டம் சீராக சென்று உடலின் ஆற்றலை தூண்டப்பட்டு ஞாபக சக்தி அதிகரிக்கும். உடலில் புத்துணர்ச்சியும் செயல்களில் ஊக்கமும் உண்டாகும். மனதில் ஏற்படும் மன அழுத்தம் மனசோர்வு விலகும். மேலும் உடல் கை கால் தசைகள் எல்லாம் இறுகி உடல் வலுவாக விளங்கி ஆரோக்கியமாக வாழலாம். தினமும் தோப்புக்கரணம் போட்டு வர சீக்கிரம் பிரச்சனை தீரும். இல்லை, நான் கோவிலில் எல்லாம் போய் தோப்புக்கரணம் போட மாட்டேன் என்று சொல்பவர்கள் சரி வீட்டில் தோப்புக்கரணம் போட்டு செய்யலாம். முன்னோர் நமக்கு விட்டு சென்று தோப்புக்கரணம். நம் மூதாதையர் கண்டுபிடித்த அரிய உடற்பயிற்சி கலை இந்த தோப்புக்கரணமாகும். இந்த நிலை என்ன? நம் பள்ளிகளில் அவற்றை மறந்து விட்டோம். எந்த ஆசிரியரும் இதை செய்ய சொல்வதில்லை. அவர்களுக்கு தெரிந்தால் தானே அவர் சொல்லிக் கொடுப்பார். கோவிலில் இப்போது நாம் தோப்புக்கரணம் இடுவோரை காண்பது மிக அரிதாகிவிட்டது. எல்லோரும் இப்போது வேகமாக உலகின் விளம்பரத்தோர்களாக மாறி கோவிலில் விநாயகர் சன்னதி முன் கால்களை சற்றே வளைத்து கொண்டு கைகளை மடக்கி தலையின் முன்புறம் குட்டிக்கொண்டு நகர்ந்து விடுகின்றனர். இத்தகைய நீங்கள் தோப்புக்கரணம் செய்து வந்தால் உங்கள் உடல் சோர்வு மற்றும் ஞாபக சக்தி அதிகரிக்கும். உடல் சோர்வு குறையும். உடல் வலுவாக மாறிவிடும். இன்றைய நல்ல செய்தி இதுதான். தோப்புக்கரணம் போட்டு உங்கள் வாழ்வை பெருக்கிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.